அன்புமிக்கவர்கள், நகரத்தில் வியாபாரத்தை முடித்து கொண்டு அதற்கடுத்த வருமானத்தை ஒரு சாக்கு பையில கட்டி கொண்டு இருவர் படகுல பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அந்த சாக்கு பையில நாணயங்கள் மற்றும் பண முடிச்சுகள் இருந்தன. கொஞ்சம் கனமாகத்தான் இருந்தது அந்த 2 சாக்கு பைகளும். திடீரென்று ஆற்றினுடைய கரையை அடைவதற்கு முன்பாக பெருவெள்ளம் ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த படகுல தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கவே இருவருமே எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். இருந்தாலும் படகுல தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கிறது. நண்பா, இந்த பண முடிச்சுகளுடைய கனம் அதிகமாக இருப்பதனால் இந்த படகு மூழ்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பண முடிச்சுகளை நம்ம ஆற்றில தூக்கி எறிந்து விட்டால் படகு இலகுவாகும் போல அப்படின்னு சொல்லுகிறார். இருந்தாலும் மற்றவர் இல்லை, இது கஷ்டப்பட்ட உழைச்ச பணம், அதனால இதை நான் தரமாட்டேன் அப்படின்னு பணம் முடிச்சை இருக்க பிடித்து கொடுக்கிறார். சிறிது நேரத்தில் அந்த படகு கவிழ்கிறது. கவிழ்ந்த உடனேயே இருவருமே பணம் முடிச்சு இறுக பற்றி கொள்கிறார்கள். இறுக பற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண முடிச்சுகளுடைய கனத்தின் காரணமாக அவர்கள் உள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். அதுல ஒருவன் பண முடிச்சை விட்டு விட்டு கையால நீந்தி கரையை அடைந்து விடுகிறார். மற்றவரோ அந்த பண முடித்தை வைத்துக் கொண்டு நீச்சல் அடிக்க முயற்சி செய்கிறார். வெளியே தப்பித்து சென்ற அவர், நண்பா, அந்த பண முடிச்சை விட்டு விடு, இல்லை என்றால் உன்னால் தப்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இல்லை, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அப்படி என்று பணத்தை விடாமல் பணத்தை இருக்க பற்றி கொண்டிருந்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் மூழ்கி இறந்து போனாராம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பற்று அப்படின்னு சொல்லுவோம், அட்டாச்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த பற்று அல்லது இந்த அட்டாச்மெண்ட் என்பது பணத்தின் மீது இருக்கலாம், அல்லது ஒரு பொருளின் மீது இருக்கலாம், அல்லது சில மனிதர்கள் மீது இருக்கலாம். எந்த ரூபத்தில் இந்த பற்று இருந்தாலும் நம்முடைய வாழ்வை இழக்க அது நம்மை தூண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், பற்றற்றவர்களாய் இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.